கடந்த 2 நாட்களா இந்தியா முழுக்க பரபரப்பா பேசப்பட்ட விஷயம் பூனேல நடந்த ஒரு ரேப் கேஸ். டெலிவரி பாய்னு போய் சொல்லிட்டு ஒரு பொண்ணை ஏமாத்தி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அத்துமீறி ரேப் பண்ணப்பட்டதா கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருந்தது. ஆனா 2 நாளைக்கு அப்புறம் நமக்கு தெரிய வந்த உண்மையே வேற. உண்மையில என்ன நடந்தது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் பிக்ஸ் இந்தியா சேனலுடன். இந்த இன்சிடென்ட்டோட டீடைல்ஸை நம்ம முழுக்க முழுக்க பார்க்கலாம். பூனேல 11வது மாடியில ஒரு ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ். அதுல ஒரு பெண்மணி இருக்காங்க, 22 வயசு, ஐடி ப்ரொஃபஷனல். அவங்களோட எங்கர் பிரதர் தங்கி இருக்காரு. அவர் இல்லாத சமயமா பார்த்து யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பெல் அடிக்கிறான். இந்த லேடி கதவை திறக்கிறாங்க. இந்த கொரியர் எனக்கு வந்திருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இல்ல, உங்களுக்கு தான் வந்திருக்கு, சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். பெண் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போறதா சொல்றாங்க ஒரு சில மீடியால. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அந்த டெலிவரி பாய் வேஷம் போட்டு வந்தவன் ஓடிபி கேட்டான், ஓடிபி எடுக்கிறதுக்காக இவங்க உள்ள போனாங்க. அந்த சமயம் பார்த்து அவன் ஃபோர்ஸபிளா உள்ள நுழைஞ்சி அந்த பொண்ணு மேல கெமிக்கல் ஸ்ப்ரேவை அடிச்சு அந்த பொண்ணை ரேப் பண்ணா அப்படிங்கிறது ரிப்போர்ட் ஆயிருக்கு. அந்த பெண் 1 மணி நேரம் கழிச்சு கண் விழிச்சு பார்க்கும்பொழுது அவங்க இல்லை. ஆனா தன்னோட ஃபோன்ல அவனோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அவனோட இமேஜை மட்டும் கிராப் பண்ணிட்டு இதை வெளியில சொன்னேன் அப்படின்னாக்கா இந்த இமேஜை நான் சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிடுவேன்னு மிரட்டிட்டு போயிருக்கான் அப்படிங்கிறது இந்த பெண்ணோட வெர்ஷன். கண்முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நடந்தது எல்லாம் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு வருத்தப்பட்ட அந்த பெண் தன்னோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. ரிலேட்டிவ்ஸ் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. வெட்னஸ்டே 7:30 மணி போல இந்த இன்சிடென்ட் நடந்ததா தெரிவிக்கப்படுது. வியாழக்கிழமை இரவு 1:30 மணிக்கு போலீஸ்க்கு தகவல் போகுது. இந்த விஷயம் வெளியில வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், மீடியாலெல்லாம் ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா இடங்கள்ல இருந்தும் கண்டன குரல்கள் அதிகப்படியா எழ ஆரம்பிச்சது. இதனால பூனேல இருக்கிற காவல்துறையினர் உடனடியா அவங்க ஃபோர்ஸ் மொத்தத்தையும் அனுப்பி என்ன நடந்தது அப்படிங்கிறத துல்லியமா விசாரிக்கிறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறாங்க. 9:30 மணிக்குள்ளாகவே, அதாவது வியாழக்கிழமை காலையில 9:30 மணிக்குள்ளேயே அந்த சஸ்பெக்ட் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட சிசிடிவி ஃபுட்டேஜஸ் 500 சிசிடிவி கேமரால இருந்து அவங்க தேடி அலசி ஆராய்ஞ்சு எடுத்த விஷயங்கள்ல ஒரே ஒரு ஆளு தான் 11வது மாடிக்கு அந்த பெண் இருக்கிற வீட்டுக்குள்ள வந்திருக்கிற ஆதாரம் கிடைச்சிருக்கு. அந்த சஸ்பெக்டோட புகைப்படத்தை அந்த பொண்ணு கிட்ட காட்டுறாங்க. ஆனா அவர் இல்லைங்கிற மாதிரியே தான் அந்த பொண்ணு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா. ஒரு வழியா எல்லாரும் சேர்ந்து எல்லா டேட்டாவும் அனலைஸ் பண்ணி கடைசியில இந்த ஒருத்தர் மட்டும்தான் அங்க வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு உண்மையை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவரை எப்படி பிடிக்கலான்ட்டு தேடி ஃபாலோ பண்ணி கடைசியில அவரை பிடிச்சி விசாரிக்கவும் செய்கிறாங்க. சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸ், ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸ், இப்படி எல்லா டேட்டாவும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது சஸ்பெக்டாக சொல்லக்கூடியவர் ஏற்கனவே அந்த பில்டிங்கில் அங்கே இருந்திருக்காரு. சம்பவம் நடந்ததா சொல்லப்படுற அந்த நேரத்தில் அந்த பெண் ஃபோன் பண்ணி கூப்பிட்டதால தான் அவர் வந்திருக்காரு. ஸோ ஃபோர்ஸபிள் என்ட்ரி கிடையாது. கெமிக்கல் ஸ்ப்ரேவும் யூஸ் பண்ணப்படலை. ஆனால் இவங்க ஏன் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து எல்லாரையும் தன் மேலே கவனத்தை விழ வச்சாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியாகவே இருக்குது. அங்கே ரேப் நடந்ததா இல்லையா, அது கன்சென்ஷுவல் செக்ஸா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அது மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் சொல்ல முடியும்னு காவல்துறையினர் சொல்லியிருக்கிறாங்க. புனேவோட கமிஷனர் அமிதேஷ் குமார் இந்த சம்பவம் பற்றி சொல்லும் பொழுது, இந்த பெண்மணி அவருக்கு கால் பண்ணி, அவர் 25 வயசு இளைஞர், ஒரு தனியார் கம்பெனியில், ஃபினான்ஸ் ரிலேட்டட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்கும் ஓராண்டுக்கு மேலே பழக்கம் இருக்குது. நிறைய சோஷியல் கேதரிங்கில் மீட் பண்ணியிருக்காங்க. விக்டிமா சொல்லப்படுற இந்த பொண்ணோட வீட்டுக்கு அவர் பல முறை வந்திருக்காரு. இவங்களே ஃபோன் பண்ணி நான் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறேன், நீ வா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இவர் அவங்களோட வீட்டுக்கும் போயிருக்காரு. அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்றது தெரியல. ஆனால் அவர் வெளியில் வரும்பொழுது லிஃப்டில் வராமல் 11 மாடி இறங்கி கீழே வந்திருக்காரு. லிஃப்ட்டில் சிசிடிவி கேமரா இருந்திருக்கு, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இறங்கி வந்திருக்காருன்னு சொல்லப்படுது. ஆனால் அவர்கிட்ட விசாரித்த போது அந்த மாதிரி கெமிக்கல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணல, அவங்க கூப்பிட்டதால தான் நான் போனேன் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதனால் விக்டிமாக சொல்லப்படுற அந்த 22 வயசு ஐடி ப்ரொஃபஷனல் சொன்ன விஷயங்களில் முழுக்க முழுக்க உண்மை இல்லை அப்படிங்கிறது இப்போ தெள்ள தெளிவாக தெரிய வந்துடுச்சு.
இந்த ஒரு வழக்க விசாரிக்கிறதுக்கு மட்டும் 500 சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜஸ், கிட்டத்தட்ட 200 போலீஸ் பர்சனல், டேட்டா அனாலிஸ்ட், அவங்க இவங்கன்னு எல்லாருமா சேர்ந்து கடுமையா உழைச்சிருக்காங்க. எல்லாரோட நேரமும் இந்த பெண்மணி சொன்ன ஒரு பொய்யால வீணடிக்கப்பட்டதுன்னே சொல்லலாம். மேலும் கமிஷனர் அவர்கள் சொல்லும் பொழுது, இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ல அந்த பொண்ணு தான் நல்ல மனநிலையில இல்ல அப்படிங்கிறத சொன்னதாவும் வெளிப்படுத்தியிருக்காரு. இப்ப அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் குடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட முன்னிலையில தான் அடுத்த கட்ட விசாரணைய செய்ய போறதா காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. சஸ்பெக்ட் மேல ரேப் கேஸ், வாயரிசம் கேஸ் இந்த மாதிரி பல வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதோட விசாரணை ஃபர்தரா எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஃபோர்சிபிள் என்ட்ரி இல்ல, கெமிக்கல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணல, இவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டதால தான் வந்திருக்காரு, இவர் ஏற்கனவே தெரிந்த நபரும் கூட, இருவருக்கும் பழக்கம் இருக்கு, இது எல்லாமே கிளியரா எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு எதுக்காக இந்த டெலிவரி பாய் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை போடணும், எதுக்காக கெமிக்கல் ஸ்ப்ரே, அதுக்கப்புறமா செல்ஃபி எடுத்தாரு, இதெல்லாம் ஏன் சொல்லணும்? அதோட இல்லாம செல்ஃபி எடுத்துட்டு அவர் போனதுக்கு அப்புறமா இவங்க அந்த இமேஜை எடிட் பண்ணி மெசேஜை இவங்க டைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. எதுக்காக இவ்வளவு நாடகங்கள் அப்படிங்கிறது இதுக்கப்புறமா தான் நமக்கு தெரிய வரும். அங்க ரேப் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதும் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வரும். நாம சொல்ற இந்த சின்ன பொய் எவ்வளோ பேருடைய நேரத்தை வீணடிக்குது. அதோட இல்லாம பெண்களுக்கு எதிராக இவ்வளோ வன்கொடுமைகள் நடக்குதுன்னு ஆளுக்கு நேத்திக்கெல்லாம் பேசி பேசி ஓஞ்சு கடைசியில் இப்படி ஒரு நியூஸ், ஒரு யூட்டர்ன் எடுக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்ததை பார்த்தா நமக்கே வருத்தமும் கோபமும் வரதான் செய்யுது. மேலும் பல தகவல்களுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் பிக்ஸ் இந்தியா சேனலுடன். நன்றி, வணக்கம்.